தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே, தினம் நம்மை காக்குமே. விதூய க்லேசமே குரு சரணயுக்மம் திருதரசமோ பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபி சதே பூஜனவிதோ பவன் முஹூர்த்தாலோகே நயனமததே பாத துளசி பரிக்ராணே கிராணமோ ஸ்ரவணமபி தே சாருச்சரிதே. நலம் தரும் நாராயணியத்தினுடைய குருவாயூரப்பனுடைய பூஜா கிரமங்களை நாராயண பட்டத்ரி நமக்கு ஒரே ஒரு பதத்தால விவரிச்சுருக்கக்கூடிய ஒரு வைபவங்களை நாம் சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நாம் எந்த கோயிலை தரிசிச்சுட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். சென்னை கிண்டியிலிருந்து போரூர் செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ராமாபுரம், அங்க இருக்கக்கூடிய பஜனை கோயில் தெருவிலே இருக்கும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. இந்த ஆலயத்திலே உள்ளே நுழைந்து நாம் வலம் வர ஆரம்பிக்கின்றோம். அங்கு அழகான ஒரு விஷ்ணு துர்க்கையானவள் நமக்கு காட்சியளிக்கின்றாள். அந்த விஷ்ணு துர்க்கையானவள் சதுர்புஜங்களோடு 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு காட்சி. ஒரு திருக்கைகளானது அபயகஸ்தமாக நமக்கு அருளை வாரி வழங்க, மற்றொரு திருக்கரமானது வரதகஸ்தமாக நமக்கு அனுகிரகிக்க, கண்ணனுக்கு முன்னால் தான் நந்தகோகுலத்திலே வசுதேவர் யசோதையனுடைய மகளாக தான் அவதரித்து அவனுடைய வரவுக்காக தான் காத்து கொண்டிருந்தவள். அதனாலோ என்றோ கண்ணனுக்கு பக்கத்திலே ராஜகோபால சுவாமியினுடைய சன்னதிக்கு அருகிலே தான் நின்ற திருக்கோலத்திலே இங்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரு விஷ்ணு துர்க்கை. மாலைய பட்சத்திலே செவ்வாய்க்கிழமையிலே நாம் இவளை தரிசிப்பது என்பது உயர்ந்த பாக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். ஆம், இங்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலத்திலே இவளுக்கு விசேஷ பூஜையானது இங்கே நடைபெறுகின்றது. இதே போன்று இந்த விஷ்ணு துர்க்கை இங்கு மூலமூர்த்தியாகவும் அமைந்திருப்பது ஒரு விசேஷமாகும். அந்த விஷ்ணு துர்க்கையை தரிசனம் செய்து வலம் வர ஆரம்பிக்கும் போது இங்கு தனியாக ஒரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஒரு சன்னதி. ஏன் இங்கு ராமனுடைய சன்னதி? கண்ணனுடைய திருக்கோயிலே இங்கு ராமர் எவ்வாறு பிரதிஷ்டையானார் நமக்கெல்லாம் கவனத்தில் இருக்கும். இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடமே ராமாபுரம் என்று ராமனுடைய பெயரை கொண்டதாம். இந்த கோயிலுடைய தலவரலாறு கூறுகின்றது, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியானவர் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் தண்டகாரண்ய பிரவேசத்தை நடத்தி இங்கு நடந்து வரும்போது இந்த இடத்திலே சிறிது காலம் தங்கினாராம். அதனால் இந்த இடத்திற்கு முன்பு ராமவனம் என்று அழைக்கப்பட்டு ராமவனமே மருவி பின்னால் ராமபுரமாக மாறியற்று. அதனால் இந்த ராமாபுரத்திலே ராமனுக்கு சன்னதி இல்லாமல் இருக்குமா? அதோ கோதண்டத்தை கையிலே தாங்கிக் கொண்டு மற்றொரு திருக்கரங்களிலே அம்பை வைத்துக் கொண்டு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தனக்கே உண்டான கம்பீரத்துடன் காட்சியளிக்கின்றார். இவருடைய திருவடி தரிசனத்திலே ஒரு பெரிய சிறப்பு. இடது திருவடியை சற்றே திருப்பி நம்மை நோக்கி நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வதற்காக உடைந்தவர் குதவானாயின் உள்ளதொன்றீயானாயின் அடைந்தவனுக்கு அருளுவதே என்னுடைய திருவடியின் மகிமை என்று சற்றே திருப்பி நமக்கு சேவை சாதிக்க உயர்ந்த ஊர்த புன்றம் பச்சைக்கல் சிகப்புக்கள் சார்த்தப்பட்ட ஒரு அழகான வெள்ளை பதக்கத்துடன் ராமனுக்கு பக்கத்திலே அழகான ஒரு சீதை பிராட்டி சாய்ந்த கொண்டையை தான் சார்த்திக் கொண்டு சிகப்பு திலகத்தை தான் அணிவித்துக் கொண்டு தாமரை புஷ்பத்தை கையிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீதையையும் தரிசித்து அருகிலே இருக்கக்கூடிய ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என ராமனை பிரியாதவனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமியும் கோதண்டத்துடன் அழகாக நமக்கு காட்சியளிக்கின்றார். இதோ அவர்களுக்கு அருகிலே இவர்களை எப்போதுமே தன்னுடைய ஹிருதயத்தில் ஆவானம் செய்து தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியானவர் திறந்த கண்களுடன் கையை கூப்பி இவர்கள் மூவரையும் தரிசித்துக் கொண்டு முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய அழகான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம். மாலைய பட்சத்திலே அபிதவா நவமி என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த நவமியில் அவதரித்த ஸ்ரீராமனை தரிசனம் செய்வது என்பது கண்டிப்பாக நமக்கு பிதர்களுடைய அனுகிரகத்தை வாங்கி வரவழைக்கக்கூடிய உத்தமமான பாக்கியமாக அமைகின்றது. சரி, குருவாயூருக்கு உச்சி பூஜைக்கு திரும்புவோம். உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், குருவாயூரப்பன் பால் பாயசத்தை தான் உத்தமமாக தானே எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு
அந்த பால் பாயசத்தை பருகி நமக்கு பிரசாதமாக கொடுத்து அனுப்புகின்றான். இந்த திருக்கோயிலிலே இந்த பால் பாயசத்தை பிரசாதமாக வேண்டுபவர்களும் பிரார்த்தனையாக செய்து கொண்டும் குருவாயூரிலே தங்களுக்கு ஏதாவது ஒரு காரியமானது நிறைவேற வேண்டும் என்றாலும், காரிய தடைகள் இருந்தாலும் 100 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து எத்தனை ரூபாய் வேண்டுமானாலும் பால் பாயசத்திற்காக இங்கு பணம் கட்டலாம். அதற்குண்டான அந்த பால் பாயசத்தை தயாரித்து உச்சி பூஜையிலே இவனுக்கு நிவேதனம் செய்து அதையே நாம் பிரசாதமாக பெறக்கூடிய பாக்கியத்தையும் நாம் அடையலாம் என்பது இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு தகவலாகும். ஆம், அந்த பால் பாயசத்தை நமக்கு பிரசாதமாக அளித்த சாக்ஷாத் குருவாயூரப்பன் அதோடு நின்று விடவில்லை. உச்சி பூஜையிலே இவனுக்குத்தான் எத்தனை பிரசாதங்கள். அடுத்ததாக திருமதுரம் என்ற ஒரு அழகான நைவேத்தியத்தை இவனுக்கு அளிக்கின்றார்கள். தேன், தேங்காய் பூ, உயர்ந்த வெல்லம், இவைகளை கொண்டு திரிமதுரம் என்றால் 3 விதமான உத்தமமான பொருட்கள். அந்த 3 தேன், தேங்காய் பூ, வெல்லம் இவைகளால் தயாரிக்கப்பட்ட இனிப்பான இந்த திருமதுரத்தை இவனுக்கு இவர்கள் அர்ப்பணிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பாலடை பிரதமன் என்ற ஒரு விசேஷமான பிரசாதம் இவனுக்கு நைவேத்தியமாக அளிக்கப்படுகின்றது. அதை எவ்வாறு செய்கிறார்கள்? நேந்திரம் பழத்தை நெய்யிலே வறுக்கின்றார்களாம். அதிலே கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து வறுத்து இந்த பாலடை பிரதமன் குருவாயூரப்பனுக்கு பிரீத்தியாக இங்கே அளிக்கப்படுகின்றது. அதோடு வெள்ளத்திலே செய்த ரெட்டி பாயசம் என்ற ஒரு பாயசம். அது மட்டுமா, பிழிஞ்ச பாயசம் என்று சொல்லக்கூடிய பாயசத்தை குருவாயூரப்பன் ஏன் வரவில்லை என்று கேட்பானாம். அது பச்சரிசி அடையை கொண்டு அதிலே உத்தமமான பசும்பாலை சேர்த்து தேங்காயையும் சேர்த்து அதை ஒரு வெள்ளை துணியிலே அழகாக பிழிந்து அதிலே சர்க்கரையை சேர்ப்பதால், பிழிந்து எடுப்பதால் இந்த பாயசத்தினுடைய பெயரே குருவாயூரப்பன் பிழிஞ்ச பாயசம் என்று அவன் வைத்து விட்டான். அது மட்டுமல்ல, வெள்ளப்பாயசம், அதாவது நாம் இங்கே சர்க்கரை பொங்கல் என்று சொல்லுவோமே, அதை அங்கு குருவாயூரப்பனுடைய ஆலயத்திலே வெள்ளப்பாயசம் என்று அழைக்கின்றார்கள். வெள்ளம் சேர்த்த ஒரு பாயசம். அது மட்டுமா, இவ்வளவு பாயசத்தை தான் குருவாயூரப்பா நான் உங்களுக்கு அளித்து விட்டோமே உச்சி பூஜையிலே. பால் பாயசம் 1000 லிட்டர் தினமுமே கொடுக்கின்றோம் குறைந்த பட்சம். விசேஷ நாட்களிலே அது 10,000 15,000 லிட்டர் என்று சமர்ப்பிக்கப்படுகின்றது. திருமதுரமாயிற்று, பாலடை பிரதமனாயிற்று, ரெட்டி பாயசம், பிழிஞ்ச பாயசம், சர்க்கரை பொங்கல். இதோடு உன்னுடைய பூஜை நைவேதனத்தை முடித்துக் கொள்ளலாமா என்றால் குருவாயூரப்பன் விடமாட்டானாம். எனக்கு பிடித்த கதலி பழம் எங்கே, அந்த பழத்தை எடுத்து வாருங்கள் என்று சொல்ல 2 கதலி பழங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அது மட்டும் போதாது, இந்த கதலி பழத்தோடு சேர்ந்து என்னுடைய கைகளிலே வெண்ணெயை வையுங்கள், நான் நவநீத கிருஷ்ணன், வெண்ணெய் இல்லாமல் என்னுடைய உச்சி பூஜை முடியாது என்று அதையும் சமர்ப்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வெள்ளை சர்க்கரையையும் சமர்ப்பிக்கின்றார்கள். உச்சி பூஜையிலே சமர்ப்பிக்கக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை தான் நமக்கு பணம் கட்டினோமே ஆனால் பிரசாதமாகவும் அளிக்கப்படுகின்றது. அதை வீட்டிலே எடுத்து வந்து நாம் சாப்பிட்டோமே ஆனால் சர்க்கரை வியாதியானது வருவதில்லை என்பது குருவாயூரப்பனுடைய அனுகிரகமாக இங்கே கண்டிப்பாக பக்தி பூர்வமாக நம்பப்படுகின்றது. அந்த வெள்ளை சர்க்கரை நமக்கு வியாதி வராமல் இருப்பதற்காக குருவாயூரப்பன் வற்புறுத்தி கேட்டு அதை பிரசாதமாக நமக்கு வெளியே அனுப்புகின்றான். கடைசியாக அந்த வெள்ளை சாதம், அந்த அத்தியாஷ்டமி பிரார்த்தித்துக் கொண்டதற்கு இணங்க எத்தனை பூஜையானாலும் அந்த வெள்ளை சாதமானது வைக்கப்பட வேண்டும் என்று இவ்வளவு வஸ்துக்களை பகவான் அந்த உச்சி பூஜையிலே தான் பரம சந்தோஷமாக ஸ்வீகரித்துக் கொண்டாலும் ஒன்றையும் தான் எடுத்துக் கொள்ளுவதில்லை. உடனே அவ்வளவையும் பிரசாதமாக நமக்கு வெளியே அனுப்பி விடுகின்றான். ஆக உச்சி பூஜை முடிந்தவுடன் பலவிதமான பிரசாதங்கள் பணம் கட்டியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அங்கு காத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த பூஜையினுடைய இந்த அளவுக்கு எந்த பூஜையிலேயும் இவ்வளவு பிரசாதங்கள் பகவானுக்கு அளிக்கப்படுவது இல்லை என்பதுதான் இந்த பூஜையினுடைய ஒரு விசேஷம். அது மட்டுமல்ல, இந்த உச்சி பூஜையிலே பகவானுக்கு களபக்கூட்டு என்று சொல்லக்கூடிய அழகான சந்தனத்தினுடைய அபிஷேகமானது முன்னால் நடந்தது. அந்த அபிஷேகத்தை முடித்துக் கொண்ட பகவான் காலையிலே சந்தன அபிஷேகத்தை வாகச்சாத்தை தான் சேர்த்துக் கொண்டான். உச்சி பூஜையிலே அந்த சந்தனத்தையே அலங்காரமாக பகவான் எதிர்பார்க்கின்றான். கலபம் கலபம் என்று சொன்னால் சந்தனம்,
கூட்டு என்றால் சந்தனத்தால் சேர்க்கப்பட்ட எத்தனை அதிலே சேர்க்கப்படுகின்றது? பன்னீர், உயர்ந்த குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இவ்வளவும் ஒரே பாவத்திலே சந்தனத்திலே அரைத்து குழைத்து அந்த சந்தனத்தை அழகான ஒரு பசையாக்கி பகவானுடைய திருமேனியிலே அப்பி அப்பி இதோ நாம் உத்தர குருவாயூரப்பனுடைய சந்தன அலங்காரத்தை எவ்வாறு ரசித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதே அலங்காரம் குருவாயூரிலே அவனுக்கு கலபக்கூட்டால் நடைபெறுகின்றதாம். இங்கே நாம் தரிசிக்கக்கூடிய குருவாயூரப்பன் கையிலே புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு வேணுகோபாலனாக இருக்கின்றான். அங்கே குருவாயூரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள், கலபக்கூட்டோடு சந்தனக்காப்பு அலங்காரத்தோடு வேணுகோபாலனாகவும் ஆலிலை கண்ணனாகவும் 4 கைகளை கையிலே வைத்துக் கொண்ட மகாவிஷ்ணுவானவும் கையிலே கோதண்டத்தை வைத்துக் கொண்ட ஸ்ரீராமனாகவும் ஊஞ்சலாடக்கூடிய கண்ணனாகவும் பாம்பு மேல் நிற்கக்கூடிய காளியமர்தன கண்ணனாகவும் கஜேந்திரனுக்கு மோட்சத்தை அளித்த தாமரை பூவை கையிலே வைத்துக் கொண்டும் தேரை ஓட்டக்கூடிய பார்த்த சாரதியாகவும் ராதா கிருஷ்ணனாகவும் குச்சேலனுக்கு அனுகிரகம் செய்த குச்சேல பிரீத்தனான கண்ணனாகவும் உரல் மேல் ஏறி வெண்ணையை பானையிலிருந்து எடுக்கக்கூடிய அலங்காரத்தோடும் தாமோதரனாகவும் உரியை பிடித்த கண்ணனாகவும் இவ்வளவு அலங்காரங்களிலே மாதம் முழுக்க இந்த உச்சி பூஜையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோடு பகவான் நமக்கு காட்சியளிக்கின்றான். இதிலே ஒரு விசித்திரம் என்னவென்றால், இந்த அலங்காரத்தை இன்று எனக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது அந்த அலங்காரத்தை செய்யக்கூடிய மேல் சாந்தி நம்பூதிரி கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த சன்னதிக்குள்ளே நுழைந்தவுடன் குருவாயூரப்பன் இவர்களுக்கு சொல்லுவானாம், எனக்கு இன்றைக்கு இந்த அலங்காரம் வேண்டும் என்று. அவன் சொன்னதைத்தான் இவர்கள், அவன் எனக்கு காளிங்கநர்தனம் என்று சொன்னால் காளிங்கநர்தனத்தை தான் அலங்காரம் செய்ய வேண்டும். சற்றே அலட்சியத்துடன் அந்த நம்பூதிரி நாம் இன்று கையிலே வெண்ணையை வைத்துக் கொண்டிருப்பது போல ஒரு அலங்காரத்தை செய்தால் என்ன என்ற எண்ணத்துடன் அவன் சொல்லியதை மீறி சந்தனத்தை தான் சார்த்த ஆரம்பித்தால் குருவாயூரப்பன் அதை எடுத்துக் கொள்வதில்லை. அந்த சந்தனம் கீழே விழுந்து கொண்டே இருக்குமாம். எவ்வாறு நம் வீட்டிலே நம்முடைய குழந்தைகளுக்கு பிடிக்காத ஒரு பொருளை கொடுத்தால் அது நம்மேலேயே தூக்கி எறியுமோ, அதே போல உன்னிகிருஷ்ணனான குருவாயூரப்பனும் நான் கேட்டது காளிங்கநர்தனம், உன்னை யார் வெண்ணை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோலத்தை செய்ய சொன்னது என்று கொஞ்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கீழே அந்த சந்தனம் அவனுடைய திருமேனியிலிருந்து விழுந்து கொண்டே இருக்கும். நாம் பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று அவனுக்கு பிடித்த காளிங்கநர்தனத்தை ஆரம்பித்தால் 5 நிமிடத்தில் அந்த அலங்காரத்தை ஏற்றுக்கொண்டு பாம்பு மேல் சந்தன காப்போடு நின்று விடுவானாம். அவ்வாறு அலங்காரத்தை அவனே தீர்மானிக்க கூடிய விஷயமாக இருக்கின்றதால் கலபக்கூட்டு நடை திறந்தவுடன் அவனுடைய திவ்யமான அலங்காரம் பார்ப்போருக்கு பெரிய ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய ஒரு வைபவமாக இருக்கின்றது. அந்த கலபமே களையப்பட்டு நமக்கு சர்வரோக நிவாரணியாக குருவாயூரப்பனுடைய பிரசாதமாக உச்சி பூஜையினுடைய கலபம் நமக்கு அளிக்கப்படுகின்றது மறுநாள் காலையிலே என்பது பக்திபூர்வமான ஒரு விஷயம். இவ்வாறு கலபக்கூட்டோடு இருக்கக்கூடிய பகவான் அடுத்த எந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளப் போகின்றான், அடுத்ததாவனுடைய பூஜை கிரமம் என்ன என்பதை அறிய இந்த கலபக்கூட்டனுடைய திவ்ய தரிசனத்தை பகவான் குருவாயூரப்பனை நம்முடைய மனக்கண்ணால் குருவாயூரில் தரிசித்துக் கொண்டே இருப்போம். அவனுடைய அடுத்த பூஜை கிரமங்களை நாம் இப்போது நாராயணியத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி ஆலயத்தின் மற்றொரு திவ்ய தரிசனத்துடன் அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.